பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இந்த அன்னைக்கு உண்டு. என்னை வந்து வணங்கிவிட்டு போ, உன் நிலை மாறும். வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும், பகலில் தெரிவது இல்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய். இருளில் அழைத்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய். வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம், அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது. இனிமேல் பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் இது எல்லாம் உனக்கு உன் அன்னை நான் கொடுத்த வாய்ப்புகள். அதை நீ மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் நீ அதில் வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்காக கொடுத்துவிட்டேன். அதில் பயணிக்க நீ தயாராக இரு. உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன். என்னுடைய பரிபூரண அருளையும் ஆசீர்வாதங்களையும் என்னுடைய அன்பையும் என் செல்ல பிள்ளையான உனக்கே தருகிறேன். நீ என்னை தரிசிக்க வரும்போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல நானும் உன்னுடைய தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா? உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய். அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு அருளுவேன். என்னால் முடியவில்லை, எனக்கு இது வராது, என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்து எறி. உன் அன்னை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை கூட உன்னால் உணர முடியவில்லை. உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன். அதை உணர்ந்து நட. மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம். அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இருக்கிறாய். அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன். அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட. உன்னுடைய சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய். ஆனால் அது வழியை தருவது அல்ல. வாழ்க்கை என்பது எளிது. ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம். அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது. நான் எப்போதும் துணையாக இருப்பேன். உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது என் தங்கமே. அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும். ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கிறது. உன் அன்பு உண்மையானது. அதில் நீ ஏன் குழம்புகிறாய்? ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை, சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தி செல்கிறது என்று அர்த்தம். நீ எதற்காகவும் வீணாக குழம்பாதே. உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன் அன்னை நான். என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும்? உன்னை விட்டு நான் மட்டும் செல்வேன் என்று நீ எப்படி நினைத்தாய்? நீ என் பிரியமான குழந்தை. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது. எதை நோக்கி நீ என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். பேராசை என்பது எப்போதும் பளபளவென்றுதான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும். பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள், நண்பர்களிடமிருந்து ஒருவரை நிரந்தரமாக பிரித்துவிடும். பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவது எல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும். அடுத்தவன் வாழ்வது அவன் கர்ம வினைப்படி வாழ்கிறான். நாம் வாழ்வது நம் கர்ம வினைப்படி. அதனால் மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. கடவுளை காண வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்கள். கடவுள் எப்படி இருப்பார் என்கிறார்கள். கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கும் அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிட்டிவிடாது. அதற்கான அரிய தகுதி உடையவர்களுக்கே அது கிடைக்கும். கடவுளை காண விரும்புபவர் அதற்கு முன்பு வாழ்க்கையை அதற்கான யோக்கியத்தோடு வாழ வேண்டும். உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும். நான் யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டேன். உற்சாகமளிக்கும்படியும் செய்ய மாட்டேன். ஆனால்
என்னுடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்குள் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும். என்னுடைய கருணை என்றால் என்ன? என் உருவத்தை காட்டி என்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல. எனக்கு சேவை செய்யும் பாக்கியமும் கூட உங்களுடைய அனுக்கிரகமாகவே கருதப்பட வேண்டும். என்னுடைய அருளால்தான் என்னை பற்றிய அற்புத லீலைகளை கேட்டலும் எனது மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் என்னை பூஜிப்பதும் நடைபெறுகிறது. எனது அருள் இல்லை என்றால் என்னை ஸ்மரித்தலே நிகழாது. இதைவிட பெரிய அருள் வேறு ஏது இருக்கும்? நம்பிக்கை பொறுமை கொண்டு காத்திரு. உன் வாழ்வில் நான் நிச்சயம் அதிசயத்தை நிகழ்த்துவேன். அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் நாம் அனைவரும் சந்தோஷமாகவே இருக்கலாம். ஆனால் இதைத்தான் இன்று வரை யாரும் செய்வது இல்லை. எல்லாவற்றிற்கும் கவலைப்பட வேண்டியது, சந்தோஷமான நேரத்தை கூட துக்கமாக மாற்றிக்கொண்டு இருப்பது. உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது என் செல்வமே. நீ பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறாய். கண்டிப்பாக உன் அன்னை நான் உன்னை கரை சேர்ப்பேன். இது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னுடைய எதிரிகளின் கண்களுக்கு முன்பாகவே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ எப்போதும் இந்த அன்னையின் நிழலில் நன்றாக வாழப்போகிறாய். இது உன் அன்னையின் வாக்கு. உன் அன்னை நான் இருக்க நீ வீணாக கலக்கம் கொள்ளாதே. என் குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலும் கலங்க மாட்டார்கள். எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள். வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக நீ உணர்ந்து கொள். முடிந்தால் தாங்கிக்கொள், இல்லையேல் என் பாதங்களில் சுமத்திவிடு. எதுவும் இங்கு நிரந்தரமில்லை என் தங்கமே. எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன். என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன். உன் அன்னை நான் இருக்க பயமேன் என்பது வெறும் வார்த்தையல்ல. உன் அன்னை என் சத்திய வாக்கு. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. நம்பிக்கையாயிரு. உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு? நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய் என் தங்கமே. அதை நான் நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் இது நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என்னை நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு உன் அன்னை நான் விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என்னுடைய கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என் செல்வமே. பகவான் நமக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் நம்முள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே. அவ்வாறு சோதனைகளை அளித்துக்கொண்டே நான் உன்னை காப்பாற்றி விடுவேன். நாம் அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் உன் அன்னையான என்னை நீ ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகன்றுவிடும். உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததுதான். யாரும் இல்லாத இடத்தில் கூட உன் அன்னை நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும். தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை உன் அன்னை நான் நன்கு அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறப்போகிறது என் தங்கமே. உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். நிதானமாகவும் யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாகவும் இரு.
உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். உன்னோடுதான் உன் அன்னை நான் இருக்கிறேனே. நீ கவலைப்படாமல் இரு. எதற்கும் கோபம் வேண்டாம். உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது. அனைத்தும் பொடி பொடியாகப் போகிறது என் செல்வமே. உன் மனம் தெளிவாகப் போகிறது. இழந்ததை நீ மீண்டும் பெறப்போகிறாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.